வணக்கம் மகளே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். எந்த ஒரு இருந்தாலும் சரி, எங்கள் பங்காளிங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் எங்கே பார்க்க முடியுமோ இல்லையோ தெரியாது, இந்த குலதெய்வம் நோம்பியில் பார்க்கலாம். எப்படியாவது வீட்டில் ஒருத்தர் நாசம் கம்பல்சரி இந்த குலதெய்வம் கோயிலுக்கு வந்துடுவாங்க. இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி போகிற ரோட்டில் ஒண்டிப்பழனு ஒரு பஸ் ஸ்டாப்பு, அதில் வந்து உள்ளே வரணும். இங்கே தான் இருக்குது. கோயில் பேர் வந்து பச்சையம்மன் கோயில். யார் இந்த பச்சையம்மன் கோயில் குலதெய்வம் உங்களுக்கும் இதே குலதெய்வமாக இருந்துச்சுன்னா எங்கள் பங்காளியாக இருந்தால் நான் ஆல்ரெடி உங்களை மீட் பண்ணதே இருக்கலாம். அப்படி யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா மறக்காத கமெண்ட்லாம் சொல்லிட்டு போங்க, எனக்கு இந்த சாமி தான் குலதெய்வம்னு. அதுக்கப்புறம் நைட்டே வந்துட்டு போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம். ஏன்னா சாமி நைட்டு மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்கும், கூட்டம் இல்லாத இருக்கும், அப்போ தான் பார்க்க முடியும். காலைல பொங்கல் வச்சுட்டு தேங்காய் பழம் உடைக்கலான்னு உள்ளே போனோம்னா அவ்வளோ சீக்கிரம் வெளியே வரவே முடியாதுங்க. அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். கிட்டத்தட்ட பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் போயிருப்பீங்களா, அந்த டைப்பில் இருக்கும் இந்த டைமில் மட்டுமே குலதெய்வம் நோம்பி வைப்ப. ஏன்னா கிட்டத்தட்ட எங்களுதில் பங்காளிகளுக்கு கணக்கே இல்லைன்னு சொல்லலாம். 1ஆங்கால் 2ஆங்கால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி நிறைய விதமாக கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 பேருக்கு மேலே சொல்லணும்னு வச்சிங்களேன். சுற்றியும் பார்த்தீங்கன்னா க்ரௌடாக தான் இருக்கும். எங்கே பார்த்தீங்கன்னா காலையில் விடிஞ்சிருச்சு. இப்போனா சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காங்க இடுப்பு சிலைக்கு. ஆனால் இங்கே வெளியும் பாருங்கள், அதே நேரத்தில் அந்த உள்ளே பாருங்கள், உள்ளேயும் அதே அவ்வளோ க்ரௌடு இருக்கும். ஏன்னா வெளியே இருக்கிற அளவு உள்ளே சாமியை போய் பார்த்துட்டு இருக்காங்க, அதே நேரத்தில் இவங்களும் சாமியை பார்த்து போயிட்டு இருக்காங்க. சுற்றியும் பாருங்களேன், இந்தாண்ட ஒரு வழி இருக்குது, அந்த வழியிலையும் வரத்துக்கு இடம்லாம் வந்துட்டுருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் முன்னாடி ஒரு வழி இருக்குது, அந்த வழியிலையும் பாருங்கள் முன்னாடி ஃபுல்லாக க்ரௌடு. பார்த்தீங்கன்னா அந்த இடமே ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்கும். ஃப்ரீயாக இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னு வச்சு இப்போ ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். அதனால் சாமிக்கு தேவையான என்ன பண்ணணும்னா இடுப்பு சிலைக்கு நம்மளோட மாலையும் அணிவிக்கிட்டு ஒரு மாலை வாங்கிட்டு கொடுத்தாலும் எந்த ஒரு கோவப்படாமையும் அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே அப்படியே வாங்கி நம்ம பங்காளிகள்லாம் கொடுக்குறாங்கன்ட்டு வாங்கி வச்சுக்குவாங்க. காலையில் ஐயா மேலே ஏறி கொடிக்கம்பத்துக்கு விளக்கேற்றிட்டு இருந்தார். அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. என்ன ஒரு கஷ்டம், இவ்வளோ க்ரௌட்லேயும் கஷ்டத்துலேயும் வந்தாலுமே அந்த ஒரு கஷ்டமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எந்த தெய்வத்தை வேணாலும் மறக்கலாம்னு சொல்லுவாங்க, ஆனால் குலதெய்வத்தை மட்டும் மறக்கவே கூடாது. ஏன்னா நமக்கு கூட துணையாக எல்லாத்துலேயும் கூட துணையாக இருக்கிறது குலதெய்வம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எப்போ நான் வருஷத்தில் நான் எப்போ கோயிலுக்கு வரணும் இல்லையோ, ஆனால் குலதெய்வம்னு நோம்பி போட்டாங்களா பூ போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே 15 நாள் விரதம் இருந்து அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு வருவோம். இப்படி வரப்போ கம்பல்சரி எந்த ஒரு இடையூறு இல்லாத கோயிலுக்கு கம்பல்சரி நான் வந்துடுவேன். நீங்கள் உங்கள் குலதெய்வம் பேர் என்னென்னு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க, பார்க்கலாம். யார் யாருக்கெல்லாம் ஒரே குலதெய்வம் வருதுன்னு அதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் சாமி சிலை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த சாமி சிலையை தூக்கி ஊர்வலமாக வெளியே அப்படியே கொண்டு போயிட்டு ஒரு உற்சாகம்னு வச்சுக்கோங்களேன், சாமி நாமளும் தூக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. பச்சையம்மன் அப்பா அப்படின்ட்டு இந்தாண்ட வந்து 2 பேரும் பச்சையம்மாவும் 2 ஒன்றா இருக்கிற மாதிரி எடுப்பாங்க. அந்தாண்ட மொத்தம் 5 நிதான் என்னவோ எடுத்துகிட்டு போவாங்கப்பா. நான் இதோட முழுசாக பேரில் எனக்கு டீட்டெயில் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காத கமெண்ட்லாம் சொல்லுங்கள். பச்சையம்மன் கோயில்னு தெரியும், ஏன்னா எனக்கு ரீசெண்டாக பக்கமாக தான் நான் ஓரளவுக்கு நீதாக போயிட்டுருக்கேன். ஆனால் அதோடய ஃபுல் டீட்டெயில் ஹிஸ்ட்ரி எல்லாம் என்னன்னு தெரியல. முடிஞ்சால் பின்னாடி நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். நீங்கள் வேணுன்னா சொல்லுங்கள், ஒரு டைம் நான் அதுக்கு ஃபுல் டீட்டெயிலும் தேடி பார்க்குறேன், கிடைக்குதான்னு பார்ப்போம், ரிசர்ச் பண்ணலாம். நீங்கள் கேட்டிங்களா அதுவும். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து சாமி சிலையை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கவே அவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சு. அது சாமி சிலையை தூக்குறதுக்கும் நிறைய பேர் நான் தூக்குறேன் நீ தூக்குறேன்னு எல்லாருமே தூக்குவாங்க. மாற்றி மாற்றி தூக்கிட்டு போயிட்டு வெளியே அப்படியே ஒரு இது மாதிரி போர்க்களம் மாதிரி இந்தாண்டி அதாண்டி சண்டைக்கு போகிற மாதிரி அப்படியே மாற்றி மாற்றி தூக்கிட்டு போயிட்டு ஸ்பீடாக போயிட்டு வருவாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. யார் யாருக்கெல்லாம் குலதெய்வம் கோயில் பிடிக்கணும் மறக்காத அந்த கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு குலதெய்வ சாமி ரொம்ப பிடிக்குன்னா மறக்காத ஆட்டின்னு போட்டு விடுங்க, ரெட் கலர் ஆட்டின்னு. அதுக்கப்புறம் ஒரு பக்கமாக எல்லாம் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அப்பயுமே க்ரௌடு குறையில பார்த்தீங்களா. இப்போ அங்கே ஒன்று இங்கே ஒன்று 3 முன்ன ஒன்றுங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. இதோட 5வது சிலை 5 சிலை வந்து இடுப்பு சிலை வச்சுருப்பாங்க. 5 தூக்கிட்டு வெளியே போயிட்டு ஜாலியாக அவங்களோட அந்த ஒரு நாள் அது என்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும் கஷ்டம் தெரியாத அளவுக்கு சாமி வந்து பக்தியாக இருந்துட்டு. சரி, ஓகே, முடிஞ்சவளவு உங்கள் நம்ம பங்காளிகளுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்கள். எத்தனை பங்காளிகள் நம்ம இதில் இருக்காங்கன்னு மொத்தம் பார்க்கலாம். முடிஞ்சால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.